எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் வீக் வர சண்டே வந்து பர்த்டே. அதுக்காக நம்ம வந்து ட்ரெஸ்ஸு கடையில் போய் எடுக்கலான்னு பார்த்தேன். அது எடுக்கிறது கொஞ்சம் டைமிங் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதனால் இவள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 அடி எடுத்துட்டா. அது கூட கட்டி எனக்கும் ஒன்று எடுத்துட்டு இருக்கா. பார்ப்போம் என்னென்னு. ஆனால் என்னென்னா ஆர்வ கலரில் ஆர்வம் அன்னைக்கே பிரிச்சுட்டா. நேற்றைக்கு தான் வந்துச்சு, நேற்றைக்கு பிரிச்சுட்டா. அதனால ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாலா. இன்னொன்று என்னென்னா நேற்றைக்கு வீடியோ போடலான்னு எடுத்தேன் செல்ல. நேற்று சண்டை வந்துட்டு கிடைச்சில. அதனால் நேற்று அப்படியே இந்த பிளானே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே. எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. இதுதான் மெயின் ட்ரெஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ட்ரெஸ் அவ காணிக்கிறா. நமக்கு எதுக்கு சும்மா வாயிருக்கணும். காலையில போடக்கூடிய ட்ரெஸ் இதுதான். வறுத்த நிலக்கல்ல உடம்பு நல்லது. இது வந்து ஃபுல் ஃப்ராக். இதான் பர்த்டே ட்ரெஸ். ஃப்ராக் மாதிரி டாப். மிடி இருக்கலாங்க. மிடிய மாதிரி உள்ள ஃப்ராக் இது. ஆனா என்ன அன்ஸ்டிச்சட். அன்ஸ்டிச்சட் இல்ல, செமி ஸ்டிச்சட். ஃப்ரீ சைஸ்ல பெருசா இருக்கு. என்னன்னா நமக்கு தேவையான சைஸுக்கு யாரானா. ஏன்னா சில ஆளுகள் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருப்பாங்க, சில ஆளுகள் மாதிரி கொஞ்சம் லீனாக இருப்பாங்க. அதுக்குன்னு கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றுறாங்க. கமெண்ட்ல யாரும் வந்து கழுவி ஊற்றுறாங்க லீனாக இருக்கான்னு சொன்னானே. ஏன்னா இந்த ப்ராடாக இருக்கவங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தாச்சுன்னா ஃப்ரீ சைஸில் போட்டாச்சுன்னா நம்ம அளவு தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த ட்ரெஸ் யாருக்கா வேணுனாலும் கமெண்டில் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்னால் இந்த ட்ரெஸ் தர மாட்டேன், ஆர்டர் பண்ணி தான் தருவேன். என்னன்னா சும்மா இல்லை, இதுக்கு ஷால் பேண்ட் கிடையாது. லாங் ஷாலா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. நாங்கள் நெக்ஸ்ட்டு இதான் காலையில் போட்டுருக்கு. அவ்வளோத்தையும் பிரித்து அந்த குழந்தை போட்டாச்சா. இனிமேல் நான் உட்காந்து அவ்வளோத்தையும் உட்காந்து மடிக்கணும். இதுதான் எனக்கு டெய்லி வேலைங்க. பாருங்களா கடைகள் வச்சு இந்த பாருங்க புது ட்ரெஸ். ஓகே, இது அதுக்கு மேட்சா நம்ம ஐட்டம் அது இப்போ பாப்கார்ன் மாடல் ஷர்ட் இது எடுக்கவே இல்லை. அதனால இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துங்க. எங்களை பொறுத்தவரை எப்போவுமே வந்து வீடியோவாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எது ட்ரெண்டிங்காக போதோ அந்த ட்ரெண்டிங் டைமில் பண்ண மாட்டோம். ட்ரெண்டிங் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் பண்ணுவோம். வீடியோவும் அப்படி தான் ட்ரெஸ்ஸிங்கும் அப்படி தான். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பாப்கார்னு ஸ்நாக்ஸு சட்டை இந்த மாதிரிலாம் நான் போட்டே கிடையாது. அது அவ்வளோ தூக்கி கிட்ஸு மாடல். ஐ எம் பக்கா 90 கிட்ஸ். ஓகேன்னு எடுத்தாச்சு. நம்ம ஃபுல்லாக தளபதி போடுற மாதிரி காட்டன் சட்டை. இப்போ யார் அப்படி எல்லாருமே புதுசாக வரதான் போடுறாங்க. சட்டை வந்து சும்மா கையில் தான் காணிப்பேன், மேலே வச்சு காணிக்க மாட்டேன். அது பர்த்டேக்கு தான் பார்ப்போம், ஓட்டதுக்கு அப்புறம் பாருங்க. நல்லா இருக்கலாம் இவளுக்கு. நான் இப்படி ட்ரெஸ் எல்லாம் வந்து நெக்கில் வச்சு மடிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் எதை நினைக்காங்க. நான் ஆல்ரெடி ஜவுளி கடையில் ஒர்க் பண்ணேன். எனக்கு ஒர்க்குங்கிறது வந்து எந்த ஒர்க்கு தெரியாதுன்னு வேணால் யார் இருந்தாலும் கேளுங்க, எல்லா ஒர்க்கும் போவேன். சூப்பராக ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதாண்டி அங்கே அவரு சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இன்னொன்று என்னென்னா
ஏற்கனவே இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் அவ்வளோ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டா. இன்னொன்று என்னென்னா பர்த்டேக்கு வந்து பாப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து ஒன்று எனக்கு தெரிஞ்சது என்னது, ஆமாம் அது ஓகே. அது வந்து நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அது அவளை நான் கூட்டு போய் தான் வாங்க முடியும். அவள் ஏற்கனவே ஆமாம் கேட்டிருந்தது. ஆனால் என்னென்னா அவளுக்கு தெரியாமல் நான் வாங்கலான்னு பார்த்தா அளவு வந்து நம்ம வந்து செய்ய முடியாது. அவளை கூப்பிட்டு போய் தான் வாங்க முடியும். அதனால் அது என்னங்கிறது நம்ம பர்த்டே அன்னைக்கு பார்ப்போம். அதை காணிக்கிறேன், ரிவீல் பண்ணுறேன். இன்னொன்று வந்து அது அவளுக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரெடி பண்ணது நான் தான், ரெடியாகவும் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் கிடையாது. வெளியே ஒழிச்சு வச்சுருக்கேன். பர்த்டே அன்னைக்கு அதை காணிக்கிறேன். ஆனால் அது அவளுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா சிலது வந்து இவங்க ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நிறைய விஷயத்துல வந்து குறை சொல்லுவாங்க. இவ அவ்வளோவா சொல்ல மாட்டா, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாள். இவ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாள். மேக்ஸிமம் நம்ம வாங்கி கொடுக்குறது வந்து இது வரைக்கும் பிடிக்கல அந்த மாதிரி சொன்னே கிடையாது. ஏன்னா வாங்கி போட்டு வாங்கிட்டு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை வந்து இப்போ தான் கொண்டு போய் குப்பையில் போட்டு வந்தோம். மேட்ருக்கு வருவோம் வாங்க. ரொம்ப லெந்த வேற எங்கேயும் போகுது. இந்த கல்யாணத்தை அன்னைக்கு மார்னிங் மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அடுத்த நாள் மறு வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு முந்தின நாள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் உண்டுல்ல. அதே மாதிரி அதை பிரித்து போட்டு அதை நான் இப்போ எடுக்க விரும்பல. அந்த சட்டச்சி அந்த டாப் வந்து மார்னிங் பர்த்டேக்கான், இது வந்து ஈவினிங் பர்த்டேக்கான். ஒரு ஆளுக்கு 2 பர்த்டே உண்டு. என்னென்னா ஒரு டேட் பர்த்டே, இன்னொன்று வந்து நட்சத்திர பிறந்த நாள் உண்டுன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு வந்து மார்னிங் பர்த்டே, நைட்டு பர்த்டே, அடுத்த வந்து நட்சத்திர பிறந்த நாள். மொத்தம் 3. மொத்தம் 3 பர்த்டே. பார்த்தீங்களா? நான்லாம் பிறந்த நாளுக்கு காலையில் ஒரு 12 மணி வரைக்கும் நல்லா குப்பர் அடித்து படுப்பேங்க. எந்திரிச்சேன்னா 12 மணிக்கு கடை திறப்பான். நேராக கடைக்கு போயிடும். மேட்ரு தான் போய்ட்டுருங்க. 12 மணி நேராக போனோமா, லேசாக மருந்து போட்டு படுத்தாலும் தூங்கிடணும். ஆனால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன, அது இப்போ கிடையாது, அறவே கிடையாது. யாரும் அந்த பழக்கங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அனுபவத்தினால சொல்கிறேன். பட்டு திருந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, அது பட்டு திருந்தனால நான் வந்து சொல்கிறேன். யாரும் அந்த ஆல்கஹால்ங்கிறது யாருமே யூஸ் பண்ணாதீங்க. மொத்தத்தில் வந்து ட்ரக்ஸ். அது என்னன்னா ஃப்ரூட் பீருங்க. நான் ஒரிஜினல் பீர் கேட்டேன், ஆனால் எப்படி இருந்தாலும் வாங்கி தர மாட்டான்னு தெரியும். நான் வாங்குவேன். பார்த்தீங்களா சண்டைக்கு வர பார்த்தீங்களா? அதனால் என்னென்னா நான் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஆல்கஹால் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏற்கனவே ஒரு வீடியோலையும் காமிச்சிருக்கேன். நான் ஆல்கஹால் அவளுக்கு தூக்கம் வந்துருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடும். ரொம்ப லெந்தாக போயிட்டு காட்டுவேன். இவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருந்தா ஓப்பனே பண்ணது கூட நீ பேசிட்டே இருந்தேன்னா சரி. நம்ம இந்த ட்ரெஸ் நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்க என்ன தெரிஞ்சிருக்கும். ட்ரெண்டிங்ல போன ட்ரெஸ் அதுவும் போனால் தானே போகிறது இல்லை. போறதுன்னு அப்படியே வாங்கிட்டேன். ஏன்னா நான் சும்மா தானே இருக்கேன். இருக்கேன். பார்த்தீங்களாங்க கொழுப்ப. நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? அது வந்து மை பீகாக் கலர். நல்ல மினுங்கு ஷைனிங். மை பீகாக் கலர்ல மயிலுன்னு சொல்ல வந்தா பீகாக். பீகாக்னு கேத்துறா. கையில இருந்து இது டாப் தான், பேண்ட் கிடையாது. அப்புறமா ஷால் நல்லா இருக்கு, லெந்தா இருக்கு. நல்லா இருக்குல்ல ஷால்? சரி, ஓகே. இவ்வளோதான் நம்ம ட்ரெஸ்ஸு. இந்த 2 ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிங்க் வந்து ஆல்ரெடி மேரீடுக்கும் பிங்க் சாரி தான். இப்போ வீட்டில் கேட்டுச்சு பிங்காக இருக்கும். சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இன்னொன்று அந்த ஒன்று எடுக்கலாம்னா அது கீழே வர இருக்கா, ரொம்ப வெளியே எங்கேயே போகணும்னா அப்படியே பிடிச்சிட்டே போகணும். நெட்டு வர இதுனா அப்படி இல்லை, நார்மலாக இருக்கும்னால இதையும் சேர்த்து எடுத்துட்டேன். சரி, அப்புறம் நம்ம ட்ரெஸ்
அன்பாக்சிங்கு. இன்னும் இவளுக்கு பிறந்த நாள் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சட்டை நம்ம ஆட்டை போட்டுக்கலாம். அது மாதிரி ஆட்டை போட்டாச்சு. அங்கே பிறந்தநாள் இங்க என்ன பிடிக்குதோ? ஆளுக்கு ஒரு தனியாக எடுக்க மாட்டோம், ரெண்டு ஒரு புதுசாக போடணும்னு சொல்லிக்கிட்டு நான் இது வரைக்கும் நான் என்ன பர்த்டேங்கிறது வந்து நான் கொண்டாடினேயும் கிடையாது, கொண்டாடினேயும் கிடையாது. இதில் வந்து 3 வருஷம் birthday இருக்கு. நான் டிவா செய்யக்குள்ள வேலை எனக்கு நல்ல தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே, செகண்ட் பர்த்டே இந்த ரெண்டும் வீட்டில் வச்சு கிராண்டாக பண்ணாங்க. அதோடு முடிஞ்சு, சின்ன பிள்ளையில பண்ணுறது. அதோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு எப்பவுமே எடுக்கிறதா பிறந்த நாள் வருஷம் வருஷம் ட்ரெஸ் எடுத்து வந்துடுவாங்க. கேக்கு நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் வெட்டிகிட்டு இருக்கோம். அதனால அது அப்படியே போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பர்த்டே அன்னைக்கு பார்ப்போம். பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட்ஸ் இருக்கு, வீடியோ வரும், வெளியே போகிறது எல்லாமே கிஃப்ட் ரிவீல் பண்ணுறது எல்லாமே இருக்கு. மறக்காமல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுங்கினா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் பிடிச்சிருந்தா பார்க்க முடியும். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் எங்களுக்கும் சரி உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, அதே மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும். அந்த வீடியோவை பர்த்டே அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ அப்லோட் பண்ணுறோம். மேக்ஸிமம் நாங்கள் எடுக்கிற வீடியோவிலுமே 2-3 நாள் கழிஞ்சு லேட்டாக தான் போடுறோம். இந்த பர்த்டேக்குள்ள விளாக வந்து முடிஞ்ச அளவு பொய்கா போட பார்க்குறேன். நானும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்கேன். எங்கே நான் காலைல 4:30 எழுந்து வேலைக்கு போயிடுறேன். நைட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த ஜூஸ் பண்ணணும், சாப்பிடணும், டிஃபன் பண்ணணும், இதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் முடிச்சு நான் ஒரு 12 மணிக்கு தூங்குவேன். அதோட ஃப்ளாட்டு அடுத்த காலையில் சரி, ஓகே, வாங்க நம்ம பர்த்டே அன்னைக்கு பார்ப்போம். பர்த்டே அன்னைக்கு பார்ப்போம். டாடா.